கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஐசாயா 50:7. The Lord God will help me. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் விடுதியில் இருக்கிறேனே, எனக்கு துணையாக உதவியாக யாரும் இல்லையே. நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேனே, எனக்கு உதவி செய்ய துணை செய்ய யாரும் இல்லையே. அல்லது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறேனே, எனக்கு சப்போர்ட் பண்ண கூட யாரும் இல்லையே என்று நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், துணை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் வழிநடந்து வந்தபோது அவர்களுக்கு துணை நின்று எல்லா இடர்பாடுகளையும் மேற்கொள்ளச் செய்த தேவன், சின்ன தாவீதுடன் துணையாக இருந்து கோலியாத் என்ற ராட்சசனை வீழ்த்தச் செய்த தேவன் இன்று உங்களுடன் என்னுடன் காணப்படுகிறார். நமக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்கிறார். ஆமேன். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். எங்களுக்கு துணை செய்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திற்காய் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். கடந்த 2024 ஆண்டிலே 2 சக்கர வாகன விபத்துகளால் கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான பேர் பலியானதாக கேள்விப்படுகிறோம். ஐயா தேவனே, இறந்த பேரில் எத்தனை பேர் உம்முடைய பரம ராஜ்யத்திற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள் என்பதை அறிவேனப்பா. தகப்பனே, அநியாயமாய் நடக்குகிற அந்த வாகன விபத்துகளுக்காக செபிக்கிறோம். குடித்துவிட்டு இளம் வாலிபர்கள் வாகனங்களை ஓட்டாதபடி கிருபையாய் தேவனே நீர் அவர்களுக்கு இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நல்ல தெளிவான மன தெளிவையும் அறிவையும் நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அமைதியாக சாந்தமாக 2 சக்கரங்களில் அவர்கள் செல்லுமாறு தேவனே நீர் அறிவுறுத்துமாறு ஜெபிக்கிறோம். ஐயா, பெற்றோருக்கு அடங்கிய வாலிப பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்றும். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் மாற்றியலும். இந்த இளம் வயதிலே உம்மை தெரிந்து கொள்ள, இயேசுவை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.